யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இரண்டாவது உலகப் போர் வந்து நடந்தது தெரியும். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கோடிக்கணக்கான 12 கோடி மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து உலகம் முழுக்கவே பாதிக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு வந்து காலனிசம் வந்தது. அப்போ வந்துட்டு இப்போ இந்தியானாலும் இல்லை வேற கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரியில் காலியாக இருக்கோ அங்கே இருக்கவங்களும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த காலனிசத்தினால வந்து அந்த போரை போய் கலந்துகிட்டே ஆகணும்னால அது உலகப் போர்னு சொன்னாங்க. இப்போ அந்த உலகப் போர் வந்து 45 வந்து முடிகிறப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு உலக அமைதி இல்லை வந்துட்டு மற்ற நாட்டோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்காண்டி வந்துட்டு அந்த ஜெயித்த நாடுகள் இருக்காங்கல்ல, முக்கியமான ஒரு 5 நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. பட் அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை. ஓகே, இந்த தடவை நம்ம பண்ணுறோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு இருக்கணும், அமைதியை வந்து நிலநாட்டணுங்கிற ஒரு குறிக்கோளோட ஆரம்பிச்சோம்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ள வந்து இதை வந்து 45 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிளை அமைப்பு இருக்கு. இப்போ வந்துட்டு அம்மா சொன்னாங்க, இப்போ எப்படி யூஜிசி இருக்கு இல்லை என்டிஏ இருக்குன்னா அது தனி ஆர்கனைசேஷன், ஆனால் அது கவர்மெண்ட் அப்போ இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கீழே தான் வரும். அந்த மாதிரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து நம்ம கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கணும். அது கீழே நிறைய அமைப்புகள் கிளை அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஐஎம்எஃப் தெரியுமா? ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாமே தனித்த அமைப்பு, ஆனால் யூஎன் கீழே வரும். அந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான 3 அமைப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கீழே இருக்க முக்கியமான 3 அமைப்புகள் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறது என்ன அப்படின்னா யுனிசெஃப், யுனெஸ்கோ, யுஎன்டிபி. யுனிசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அதுக்கடுத்து 3ஆவது யுஎன்டிபி. யுஎன்டிபினா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இப்போ மொத்தமாக யுஎனோட இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 193 நாடுகள் வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் கீழே இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு ஒரே டைம்ல சென்றே கிடையாது. அந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாடுகள் இருந்தது. ஓகேவா? ஆரம்ப காலத்தில் 50 நாடுகள் அந்த மாதிரி இருந்தது. இப்போ 193 நாடுகள் வந்து நிற்கிது. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் அக்செப்ட் பண்ண எந்த நேரமும் எல்லா ஆர்கனைசேஷனும் அக்செப்ட் பண்ணல. உதாரணத்துக்கு யுஎன்சிஆர்சி படிச்சிருக்கீங்க, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். யுஎன்சிஆர்சி வந்து இந்தியா வந்து 1992 தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அமைப்பையும் ஒரு நாடுகள் வந்து லேட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஐஎம்எஃப் சொன்னாங்க, ஐஎம்எஃப் வந்து கொரியா வந்து லேட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஏற்றுக்கிறதுனால என்னாச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து குறிப்பிட்ட நாடுகள் ஏற்கல, சில நாடுகள் லேட்டாக தான் இருந்துச்சு. அப்போ அது முக்கியமானது வந்துட்டு யுனெஸ்கோ. யுனெஸ்கோவோட என்ன அப்படின்னா அப்போ உலகப்போர் நடந்ததுக்கு அப்புறம் பாரம்பரிய சின்னங்கள் சொல்லுவாங்க, கலாச்சார சின்னங்கள், அந்த மாதிரி நிறைய சின்னங்கள் வந்துட்டு உலகம் முழுக்க முக்கியமாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அழிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அந்த கல்ச்சர் அப்புறம் சயின்ஸ் அப்புறம் எஜுகேஷனுக்கு பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது ஆரம்பிச்சது தான் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வந்துட்டு 46 வந்து ஆரம்பிச்சாங்க, 1946. அதுக்கடுத்து வந்து யூனிசெஃப் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அது வந்து 1945 ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏன்னா குழந்தைகள் வந்து முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யூரோப்பில். ஏன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு ஸ்டாட் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா உலகப்போர் நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே இப்போ நீங்கள் பிஎம்ஐ ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கேலரி இன்டேக்னு சொல்லுவாங்க. இந்த கேலரி இன்டேக் வந்து இப்போ ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு 2000 கேலரி இன்டேக் தேவை. ஆனால் வந்து உலகப்போர் முடிகிறப்போ வந்து ஜெர்மனியோட மக்கள் தொகையை வச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து மொத்தமாகவே 1000 கேலரிக்கு தான் வந்து ஃபுட்டு ஒரு நாளைக்கு கிடைக்கிற அளவுக்கு இருந்தது. அது முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. அப்போ குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிறதுக்கு ஆரம்பிச்சது தான் வந்துட்டு யூனிசெஃப். இது வந்து 1945 ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் யுஎன்டிபி ஆரம்பிச்சாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்து டிவாஸ்டேட் ஆகிருக்கு, அவங்க வந்து ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்குது, கவர்மெண்ட்டோட சேர்ந்து அந்த பப்ளிக் செக்டர் இருக்கு அதோட சேர்ந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறதுதான். இப்போ இதை பற்றி நான் இந்த 3 அமைப்பு பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் வந்து வாசிக்கிறேன். யூஎன்டிபி அந்த 3 அமைப்பு வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத வந்து ஜென்ரலாக வந்து நான் சொல்ல போகிறேன். அவங்க இண்டிவிஜுவலாக எஜுகேஷன் என்ன பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொன்னாங்க, அவங்க சொல்ல மாதிரி சொன்னாங்க வேர்ல்டு வார்க்கு அப்புறமா இது நடந்துச்சுன்னா வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா என்ன வந்து நிறைய பாதிப்படைஞ்சாங்க. அந்த பாதிப்பாக வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது அவங்க எப்படி என்னன்னா சைலண்ட் ஹீரோஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா
இவர் வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸும் பண்ண மாட்டாங்க, எந்த பவர் இருக்கணும் அந்த பவர் வந்து காமிச்சு எதுவும் பாதிக்காம பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இங்க எதை வந்து இவங்க மையமா கொண்டு இதை ஆரம்பிச்சாங்கன்னா எது நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த நிறுவனம் நடக்குது அப்படின்னா எஜுகேஷன், ப்ரொடக்ஷன், அப்புறம் டெவலப்மெண்ட். இதை மூணையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த எல்லா நிறுவனமே உருவாயிருக்கு. ஸோ இது வந்து 1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆரம்பிச்சு பீஸை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா யுனெஸ்கோட பர்பஸ் என்னன்னா எஜுகேஷன், சயின்ஸு, கல்ச்சர், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதை பேஸ் பண்ணி தான் இந்த யுனெஸ்கோ இருக்கு. ஸோ யுனெஸ்கோ வந்து இது இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன பண்ணிருக்குன்னா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இவங்க அந்த உலகத்துல வந்து அழிய போற இந்த கல்ச்சர் இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. உலகத்துல அழிய போற அப்படி பழமை வாய்ந்த பொருட்களை ஃபுல்லாமே இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. இப்போ தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, அப்புறம் சைனா வால் இருக்கு, அது ஃபுல்லாமே இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னா நினைவு சின்னங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது வந்து முக்கியம், நம்ம கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்றது முக்கியம், நம்ம பழமை முக்கியம் அப்படின்ற எல்லாத்துக்குமே அதை பாதுகாக்கிறதுக்கு எங்க அமைப்பு இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கு உண்டான அமைதி நடவடிக்கையும் அதை அப்டேட் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஃபுல்லா இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இப்ப அழிஞ்சு வர லாங்குவேஜஸ் இருக்குல்ல அந்த இதையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸையும் இவங்க எடுத்துக்கிட்டா இருக்காங்க. அதுக்கப்புறமா யூனிசெஃப் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இவங்களோட என்னன்னா சைல்டோட ரைட்ஸ் கொடுக்கணும். ஸோ சைல்டுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்லேருந்து இருக்கு அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க அதை டேக் கேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது இப்போ வந்துச்சுன்னா அப்போ அதில் வந்து பாதிக்கப்படுறதுக்கு அந்த கல்ச்சரை சேவ் பண்ணுறதுக்கு யுனெஸ்கோ வந்துடும். யூனிசெஃப் என்ன பண்ணால் அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குறது, அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சில்ட்ரனோட ரைட்டை அவங்க பாதுகாப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எஜுகேஷன் கொடுக்கணும், நியூட்ரிஷன் கொடுக்கணும், க்ளீன் வாட்டரு, வேக்சினேஷனு, இது ஃபுல்லாமே கொண்டு வராங்க. இப்போ வேக்சினேஷன்லாம் கொடுக்குறாங்கல்ல இது ஃபுல்லாமே இந்த அமைப்பு தான் வந்து எல்லா குழந்தைகளுமே தண்ணி, சுத்தமான தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது 4 சிட்டிசன்ஸை நம்மளா பரிவணுன்றத யூனிசெஃப் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறோம்னா மறைமுகமாக வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வந்து நல்லபடியாக அவங்களோட நல்ல நியூட்ரிஷனோட இருக்காங்க. அது காரணம் வந்து யூனிசெஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூஎன்டிபி என்ன சொல்லுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் அது என்ன சொல்லுன்னா 1965 ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து என்னன்னா பாவர்ட்டியை ஒழிக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரியும் தான் சொந்த காலில் நிற்கணும், எந்த கண்ட்ரி எதிர்பார்க்காம அதுவாக செயல்படணும் அப்படின்றதுக்கு உண்டான எஃபர்ட் ஃபுல்லாக யுஎன்டிபி போடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்னன்னா ஜாப், நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது, அதுக்கப்புறமா ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது, அப்புறம் கிளைமேட் இப்போ ஏதாவது டிசாஸ்டர் வருதுன்னா அதுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறது, இது ஃபுல்லாமே இந்த யுஎன்டிபி தான் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா, அந்த டிசாஸ்டர் வந்து ரெக்கவர் பண்ணுறதும் ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கும் டெவலப்மெண்ட் வேணும்னா இது எல்லாமே பேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது வந்து யுஎன்டிபி தான். ஸோ இது என்னன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து எல்லா கண்ட்ரிஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 2030 வந்து இந்த அடுத்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கணுன்ற ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ ஏதாவது ஒரு டிசாஸ்டர், எந்த டிசாஸ்டர் ஏற்பட்டாலும் ஒரு அமைப்பு வந்து வேலை பண்ணுறாங்க, அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு அந்த வேலையை ஃபுல்லாமே இந்த யுஎன்டிபி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மெம்பர்ஸ் அதுக்கு ஒன்றா என்ன பண்ணுவோம், என்ன இருக்குன்னா வேற நம்ம வந்து இந்த ஜென்ரல் பீப்புள் வந்து மெம்பராக இருக்க முடியாது, அந்த கவர்மெண்ட்ல ஒவ்வொரு கவர்மெண்ட் தான் மெம்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ எப்போ உங்களுக்கு டேரக்டாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா டேரக்டாக போய் நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் கேட்க முடியாது அந்த ஆர்கனைசேஷன்ல. கவர்மெண்ட் மூலமாவோ ஸ்கூல் மூலமாவோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாவோ தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் வாங்க முடியும். ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த மெம்பர்ஸ்லாம் யார் யார் இருப்பாங்கன்னா அந்த கண்ட்ரிஸை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, அம்பாசிடர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள போயிருவாங்க, நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 193 அவங்க சொன்னாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி இருந்து பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா நம்மளோட இன்டெலெக்சுவல் அண்ட் கல்ச்சரல் ஃபியூச்சரையும் ஷேப் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி தான் பேச போறேன். அது என்னன்னா யுனெஸ்கோ. அது வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிஃபிக்கல் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். It is a specialized UNESCO is a specialized agency of United Nations, which is established in 16th November 1945, right from the Second World War.
the horror of the war, which is made the people to realize that peace does not come only from the political and military means. Peace must be come by the minds of the people. So it is the core principle of UNESCO. Okay, let me ask one question. Is there peace comes without education, culture or understanding? No, definitely no. Peace does not come without education. On the basis of this is the basic introduction of UNESCO. Next we are going to united function of the UNESCO, global function of the UNESCO. The global function of the UNESCO is first it provides research, scientific research and promotes the education and cultural heritage, preserving cultural heritage. In the first stanza we said about the culture, preserving the cultural heritage. You have probably noted that India has a 42 cultural heritage of UNESCO. Provides education for all EFA. Particularly, it promotes the girls' education and rural education and minimizing the illiteracy rate. நான் தான் வந்துட்டு யூனிசெஃப். இன்னைக்கு என்னை பற்றின டீட்டெயில் தான் வந்து முன்னாடி நான் சொல்ல போகிறேன். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 1946 டிசம்பர் 11 வந்துட்டு இந்த நிறுவனம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? என்ன பேரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச குழந்தைகள் நிதியம் அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த பேரில் தான் நான் ரன் ஆகுறேன்னா அப்படி கிடையாது. என் பேரை வந்து 1953 வந்து மாற்றினாங்க. ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. என்னோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு. நான் வந்து எதனால ஸ்டார்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்னா இரண்டாம் உலகப் போர் நடந்துருந்துச்சு. எப்ப அப்படின்னா 1939 இருந்து 1945 வரை. சரியா? ஹிட்லர் வந்துட்டு போலாந்த கைப்பற்றுவாரு. சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாம் போர் நடந்துச்சு. அந்த போர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் அவங்களுக்கு வந்து சத்தான உணவு கொடுக்கணும், அவங்களோட உடல் நலம் வந்துட்டு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் வந்துட்டு இந்த யூனிசெஃப் நிறுவனம் வந்துட்டு டெம்பரரியா ஸ்டார்ட் ஆச்சு. பெர்மனண்டா வந்து 1953 தான் எப்ப பேர் மாத்தினாங்களோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்தியாவில் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1949 வந்துட்டு வந்துச்சு. இப்ப வந்து யூனிசெஃப்ல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்காங்கன்னா 190 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு 16 ஸ்டேட் வந்து இதுல வந்து கலந்துருக்காங்க. என்னோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும். அவங்களோட சுகாதாரம், பாதுகாப்பு, உடல் நலம் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கணும். ரெண்டாவது என்னன்னா குழந்தைகளோட வன்கொடுமை, பாலியல் துஷ்பிரயோகம் இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரம் கிடைக்கணும், நீர் கிடைக்கணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட நோக்கமா இருக்கு. என்னோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு எல்லாரும் கொண்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அடிப்படை கல்வி கட்டாயம் தேவை. அதை வந்து பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும். எந்த குழந்தைகளும் வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. போர், பஞ்சம் இல்ல வறுமை இந்த மாதிரி காரணங்களால வந்துட்டு குழந்தைகளோட கல்வி பாதிக்கப்படுது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா நான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு இதுல நான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு என்னோட திட்டங்கள் செயல்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு SSA-RDA இதோட சேர்த்து யூனிசெஃப் வந்துட்டு சேர்ந்து செயல்படுது. எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமிகளுக்கு வந்துட்டு பேட்டி பச்சோ அப்படிங்கிற திட்டங்கள் மூலம் வந்துட்டு சிறுமிகளுக்கு வந்துட்டு கல்விகள் வந்து வழங்கப்படுது. அதுக்கப்புறம் ரெக்கவரி சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு COVID-19 அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு மறந்து போன விஷயத்த திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்துட்டு இயர்லி சைல்டு லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வயசுல இருந்து 6 வயசுக்கு முன்னாடி பிரைமரி, அங்கன்வாடி இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு வரும். அதுக்கப்புறம் FLN திட்டம். FLN திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான எழுத்தறிவும் கணித திறனும் வந்துட்டு மேம்பாடு அடைவதற்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு வரும். இந்த நிறுவனம் வந்துட்டு சிறப்பாக நடந்துட்டு வரனால 1965 வந்து இதுக்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிச்சு. இதோடைய தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னா கேத்தலின் ரசல் அப்படிங்கிறவங்க. நன்றி.
அது அதே மாதிரி பேசிக் நீட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட முதல் ஏம். அதுக்கடுத்து வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல கோல் 4 எஜுகேஷன் ஃபார் ஆல் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவிட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன்ற கோலை வந்து நான் வந்து எடுத்து அதை தான் முழுச்சா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து வார்ல வந்து பாதிக்கப்படுற குழந்தைங்களை வந்து காப்பாற்றி அவங்களுக்கு ஸ்கூல்லாம் இடிஞ்சு போயிருக்கணும், அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்து அப்புறம் திருப்பி அவங்கள படிக்க வைக்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து COVID-19 பேண்டமிக் அப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் இருந்து படிக்கிறதே மறந்துட்டாங்க. அதை வந்து திருப்பி அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு வந்து டிஜிட்டல் லேர்னிங் கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டல் லேர்னிங் எடுத்து நார்மலாக லைஃப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கடுத்து வந்து அவங்க நார்மல் ரிமோட் லேர்னிங் எல்லாருமே டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு வர பழக்கத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து வந்து உமன்ஸ் வந்து ரொம்ப ஆப்பிரிக்கா ஏசியா கண்ட்ரியில் கஷ்டப்படுற உமன்ஸ்க்கு இப்போ எஜுகேஷனே இல்லாத உமன்ஸ்க்கு நான் போய் டெய்லி என்னோட அசிஸ்டன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் போய் இந்த கண்ட்ரியில் போய் ட்ரைனிங் கொடுங்கன்னு கொடுத்து உமன்ஸ்க்கான டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து ஆப்பிரிக்கா ஏசியா கண்ட்ரியில் முக்கியமாக நான் வந்து டெவலப் பண்ணேன், ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் காசு நான் வச்சிருக்கேன். எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ் கண்ட்ரீஸ் தான் கொடுக்குறாங்க. எனக்கு கீழே வந்து 170 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்கு. அப்புறம் வந்து யூனிசெஃப் இவங்களோட நட்பு வச்சுட்டு நான் வந்து அப்புறம் மைக்ரோசாஃப்டோட நட்பு வச்சுட்டு டிஜிட்டல் லேர்னிங் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூத்ஸை வந்து நான் வந்து டெவலப் பண்ணேன். அப்புறம் வந்து வேர்ல்டு பேங்க்கையும் நட்பு வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட டாலர் கணக்கில் காசு இருக்கனால என்னோட காசு வந்து வேர்ல்டு பேங்க்ல காசு கொடுத்து எங்கெங்க வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்க வந்து கொண்டு வந்தேன். என்னோட யூஎன்டிபியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா அச்சிம் ஸ்டெலரியோட அதை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஆண்டோனியா குட்டரஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இது பண்ணாங்க. ஆனால் நான் தான் ஹெட் யூஎன்டிபி. அப்புறம் என்னோட ஃபேமஸான கோட் பேங்கிங் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்க குழந்தைங்களை வந்து எஜுகேட் பண்ணீங்கன்னா நாளைக்கு சஸ்டைனபிளான இது என்விரான்மெண்ட் வரும். அவ்வளோதான். யூனிசெஃப் என்ன சொல்றதுன்னா ஹவு டு லிவ் டுகெதர், சரிங்களா? யூனிசெஃப் என்ன சொல்றதுன்னா protect our future, our children, சரிங்களா? அப்புறம் யூஎன்டிபி என்ன சொல்றதுன்னா ஸ்டாண்ட் தட் ஆன் ஓன் ஃபீட், அந்த ஒவ்வொரு வேர்டும் அப்போ இது ஒவ்வொன்றுமே இன்டர் ரிலேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ முதல்ல வந்து பீஸ் ஒன்றா இருக்கணும், அப்புறமா அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 3 பேரும் தான் நம்ம வேர்ல்டு. இவங்க வந்து நம்ம பேக் எண்டில் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து சைலண்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி